என்னை அழைக்கட்டும், அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இந்த உலகத்திலே கவலைகளை மனிதர்களிடத்தில் முறையிடாதீர்கள். ஒருபோதும் உங்களுடைய கவலைகளை அவர்களால் உணர முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு புரிவதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த கவலையின் வார்த்தைகள் தான். அவர்களுக்கு இந்த கவலை இருந்து, அந்த கவலை கிளம்பி வரக்கூடிய அந்த உள்ளத்தின் ஆழம் அவர்களுக்கு தெரியாது. யார் அதை படைத்தானோ அவன்தான் அறிவான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதனால்தான் அவர்களுக்கு வாழ்வில் அத்துணை நெருக்கடிகள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை மகனை பிரிந்தார்கள், சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டார்கள், எத்தனையோ சோதனைகள். அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். என் கவலைகளை, என் உள்ளத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த எண்ணங்களை, இந்த கவலைகள் அனைத்தையும் என் ரப்பிடத்தில் தான் நான் முறையிடுவேன். அவனிடத்தில் முறையிட்டால் அது நீங்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நபித்தோழரை சந்திக்கிறார்கள். சந்தித்து கேட்டார்கள், அபு உமாமா, ஏன் தொழுகை இல்லாத இந்த நேரத்திலே பள்ளிவாசலிலே உட்கார்ந்து இருக்கிறாய்? அபு உமாமா சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், கவலை, யா ரசூலுல்லாஹ், கடன் மிகைத்திருக்கிறது என்னை. அபு உமாமா, இந்த வார்த்தையை எல்லா தொழுகைக்கு பிறகும் சொல், எல்லா நேரங்களிலும் சொல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, யா அல்லாஹ், பாதுகாப்பை தேடுகிறேன், மினல் ஹம்மி வல் ஹஸன், துக்கத்திலிருந்தும் கவலைகளிலிருந்தும். வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், யா அல்லாஹ், சோம்பேறித்தனத்திலிருந்தும் ஏழாமையிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள். வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புഖுல், யா அல்லாஹ், கஞ்சத்தனத்திலிருந்தும், யா அல்லாஹ், கோழைத்தனத்திலிருந்தும். வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரிர் ரிஜால், யா அல்லாஹ், கடனிலிருந்தும் அதன் காரணமாக மக்கள் என்னை மிகைப்பதிலிருந்தும், என்னை அதிகாரம் செய்வதிலிருந்தும், அந்த கடனின் காரணமாக என்னை பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே கேள் அபு உமாமா, அல்லாஹ் நீக்குவான். அபு உமா சொன்னார்கள், நான் கேட்டேன், அல்லாஹ் என்னை நீக்கினான். கேட்டீர்களா? அழைத்தீர்களா? அல்லாஹ்விடத்தில் முறையிட்டீர்களா? அல்லாஹ்விடத்தில் பேசினீர்களா? ரப்பே, என்னை படைத்த ரப்பே, என்னை இறைவனே, என் கவலைகளை நீக்கக்கூடியவனை, உன்னிடத்திலே வந்து நிற்கிறேன், என் கவலையை நீக்கு என்று கேட்டிருக்கிறீர்களா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மகள், அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறார்கள். வேலை அலுவல்கள் அவர்களால் தாங்க முடியவில்லை. ஒரு அடிமை பெண்ணை, ஒரு வேலை பெண்ணை ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை ஃபாத்திமா, என்னிடத்திலே அப்படி ஒரு வசதி இல்லை இப்போது என்று சொல்லி திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். ஃபாத்திமாவை மறுபடியும் சந்திக்கிறார்கள். ஃபாத்திமா, இந்த துஆவை சொல், அல்லாஹ் உனக்கு லேசாக்குவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்னால் அல்லாஹ்வை அழைத்து சொல்லுவார்கள். அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப்இ